ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்ஷார்ட்ல இந்த லவ் லிரிக்ஸ் வீடியோ எடிட்டிங் எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு பொறுமையாக சொல்லி தந்திருப்பேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு உங்ககிட்ட இருக்கிற ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு கேன்வாஸ் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு 9:16 ரேஷியோ வச்சு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணி சிங்கிள் டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. இதே மாதிரி எல்லா ஃபோட்டோஸுமே பண்ணிட்டு வந்துடுங்க. ஸ்டார்டிங் ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு மேலே ஃபில்டர் ஆப்ஷன் இருக்குது. இந்த ஃபில்டர் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு இதில் ஒரு ஃபில்டர் ஆப்ஷன் இருக்குது, இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதிலே கீழே கொஞ்சம் மூவ் பண்ணிங்கன்னா டார்க்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த டார்க்கை செலக்ட் பண்ணிவிட்டு மேலே பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இந்த அட்ஜஸ்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு லைட்னஸ் வந்து ஃபுல்லாகவே டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. கான்ட்ராஸ்ட் ஃபுல்லாக டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஷேடோ ஃபுல்லாக டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. விக்னேட் ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஷார்ப்பனும் ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணி வச்சுட்டு மேலே பார்த்தீங்கன்னா டபுள் டிக் மார்க் இருக்குது. ஃபில்டர் அப்ளை டு ஆல்னு கேட்கும். இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. இப்போ ஸ்டார்டிங் ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு மேலே கொஞ்சம் மூவ் பண்ணிங்கன்னா ஒப்பாசிட்டி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இதை செலக்ட் பண்ணிட்டு ஒரு 50 கிட்ட டிக்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க, கொஞ்சம் டார்க்னஸாக வர மாதிரி. இதே மாதிரி வந்து எல்லா ஃபோட்டோவுமே செலக்ட் பண்ணிட்டு ஒப்பாசிட்டி வந்து ஒரு 50 கிட்ட இல்லை டார்க்னஸ் வர மாதிரி வச்சுட்டு டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஸ்டார்டிங் போயிருங்க. இப்போ கீழே பார்த்தீங்கன்னா குட்டியாக டாட் மார்க் இருக்குது, இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுதான் டிரான்சிஷன். கீழே பார்த்தீங்கன்னா ஃபோல்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஃபோல்டு கீழே நிறைய டிரான்சிஷன் இருக்குது. இந்த ரோல் இருக்கிற டிரான்சிஷன் வந்து எது வேணால் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் இதில் ஃபஸ்ட்டு டிரான்சிஷன் செலக்ட் பண்ணிட்டு மேலே டபுள் டிக் மார்க் இருக்கும். இதை கொடுத்தீங்கன்னா டிரான்சிஷன் அப்ளை டு ஆல்னு கேட்கும். இதை கொடுத்துக்கோங்க. இப்போ டிரான்சிஷன் எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி டிரான்சிஷன் வந்து அப்ளை ஆகிருக்கும். இப்போ டிஃப்ரெண்ட் டிரான்சிஷன் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். அந்தந்த டாட்டில் வச்சு ஃபோல்டு கீழே அந்த ரோஸில் நிறையா டிரான்சிஷன் இருக்குல்ல, அதில் எந்த டிரான்சிஷன் வேணால் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு சிங்கிள் டிக் மார்க் இருக்கும், அதை மட்டும் கொடுத்துட்டு வாங்க. டபுள் டிக் மார்க் கொடுத்தீங்கன்னா சேம் டிரான்சிஷன் அப்ளை ஆயிரும். அதனால் ஒவ்வொரு டிரான்சிஷனாக கொடுத்து சிங்கிள் டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. இப்போ ஸ்டார்டிங் வந்துருங்க. மியூசிக் ஐக்கான் இருக்கும், இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ ஃப்ரம் வீடியோன்னு இருக்கும். உங்ககிட்ட இருக்கிற வீடியோ சாங்ஸ் ஏதாச்சும் இருந்ததுன்னா அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதிலிருந்து ஆடியோ சாங் தனியாக உங்களுக்கு பிரித்து கொடுத்துரும். பக்கத்துலேயே மை மியூசிக் இருக்குது, இதை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபோனில் இருக்க MP3 சாங்ஸ் எல்லாமே வரும். இதில் ஒரு சாங் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ சாங் வந்து ப்ளே பண்ணி பார்த்துட்டு லிரிக்ஸ் எங்கெல்லாம் சேஞ்சஸ் ஆகுதோ அந்த இடத்துல வச்சு ஸ்ப்ளிட் பண்ணி தேவையில்லாத லிரிக்ஸ் வந்து டெலீட் பண்ணிட்டு இதை உங்கள் ஃபிங்கரில் ஹோல்ட் பண்ணி பிடிச்சி ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்து வச்சுருங்க. சப்போஸ் சாங் வந்து இன்னும் எக்ஸஸாக வேணும்னா டிக் மார்க் கொடுத்துட்டு லாஸ்ட் பிக்சரை கொஞ்சம் உங்கள் ஃபிங்கரில் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுட்டு மறுபடியும் மியூசிக் ஐக்கான் கொடுத்து இங்கே வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணிவிட்டு எக்ஸஸாக இருக்கிறத வந்து ஸ்ப்ளிட் பண்ணி டெலீட் பண்ணிட்டு டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. இப்போ ஸ்டார்டிங் போயிட்டு ஒவ்வொரு பிக்சராக செலக்ட் பண்ணிட்டு அந்த சாங் கேட்டு அந்த லிரிக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து ஒவ்வொரு பிக்சராக நீங்கள் வந்து அந்த ஏரோ மார்க்கை பிடிச்சி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டார்டிங் போயிட்டு மேலே பார்த்தீங்கன்னா PAP ஆப்ஷன் இருக்கும். இந்த PAP ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு இந்த ஃப்ரேமை வந்து செலக்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்கள் 2 ஃபிங்கரில் இந்த மாதிரி ஸ்க்ரீனில் ஜூம் பண்ணி கரெக்டாக இந்த மாதிரி மிடில் வந்து வச்சுட்டு கீழே பார்த்தீங்கன்னா அந்த ஏரோ மார்க் லென்த்தை உங்கள் ஃபிங்கரில் இழுத்து விட்டு ஷார்ட்டன் பண்ணிங்கன்னா அதுவே மேக்னெட் மாதிரி ஒட்டிக்கும் அந்த டிரான்சிஷனுக்கு ஈக்குவலாக. இப்போ மறுபடியும் PAP ஆப்ஷன் கொடுத்து பேக்ரவுண்டில் என்ன பிக்சர் இருக்கோ அதே பிக்சரை வந்து ஆட் பண்ணிவிட்டு உங்கள் 2 ஃபிங்கரில் இந்த மாதிரி ஜூம் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் மேலே ஃபில்டர் ஆப்ஷன் இருக்குது. இந்த ஃபில்டர் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே அட்ஜஸ்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த அட்ஜஸ்ட்டை செலக்ட் பண்ணிட்டு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களோட அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் தான். கொஞ்சம் கலர்ஃபுல்லாக வச்சுட்டு டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. இப்போது இந்த ஏரோ மார்க் பிடிச்சி இதையும் லென்த்தை இழுத்து விட்டு ஷார்ட்டன் பண்ணிங்கன்னா கரெக்டாக உங்கள் டிரான்சிஷனுக்கு ஈக்குவலாக வந்து இது அட்ஜஸ்ட் ஆயிரும். மேலே கொஞ்சம் மூவ் பண்ணிங்கன்னா மாஸ்க்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த மாஸ்க் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு இதில் 3rd ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு இதில் உங்கள் ஃபிங்கரை வச்சு மேலே அந்த டாப்பில் இருக்கிற ஏரோ மார்க்கை லைட்டாக பிடிச்சி மேலே இழுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சென்டர்லேயும் உங்கள் ஃபிங்கரை வச்சு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து பண்ணிக்கோங்க. பிக்சரில் கரெக்டாக இருக்கிற மாதிரி ஓரளவுக்கு அந்த பாஸ் ஸ்கொயர் ஃப்ரேமில் வர மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு டிக் மார்க் கொடுத்துட்டு இதை தூக்கி கரெக்டாக அந்த ஃப்ரேமில் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து பண்ணிக்கோங்க உங்கள் 2 ஃபிங்கரில் வச்சு. அதுக்கப்புறம் கீழே அந்த ஃப்ரேமை டச் பண்ணி பார்க்கும்போது அந்த ஃப்ரேம்குள்ளே வர மாதிரி பார்த்துக்கோங்க. அப்படி வரலன்னா மறுபடியும் மாஸ்க் ஆப்ஷன் கொடுத்து லைட்டாக அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே பண்ணிவிட்டு டிக் மார்க் கொடுத்துட்டு இப்போ கரெக்டாக அந்த ஃப்ரேமை டச் பண்ணி பாருங்கள், அதுக்குள்ளே இருக்கிற மாதிரி வந்துடும். இந்த ஃப்ரேமை கிளிக் பண்ணிட்டு மேலே டூப்ளிகேட் ஆப்ஷன் இருக்கும். இந்த டூப்ளிகேட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதையும் கரெக்டாக உங்கள் ஃபிங்கரில் வச்சு லென்த்தை இழுத்து விட்டு ஷார்ட்டன் பண்ணிங்கன்னா மேக்னெட் மாதிரி அதுவே ஒட்டிக்கும். அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணதுக்கப்புறம்
மேலேயும் அந்த பிக்சரை செலக்ட் பண்ணிவிட்டு டூப்ளிகேட் வந்து கொடுத்துக்கோங்க. இதையும் கரெக்டாக உங்கள் ஃபிங்கரில் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து பண்ணிக்கோங்க. லென்த் அழுத்தி விட்டு ஷார்டன் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அப்படியே இதுக்கு பேக்ரவுண்ட் என்ன பிக்சர் இருக்கோ அதை வந்து மேலே ரீப்ளேஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ரீப்ளேஸ் ஆப்ஷன் கொடுத்து அந்த பிக்சரை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதுவும் கரெக்டாக உங்களுக்கு வரலன்னா மாஸ்க் ஆப்ஷன் கொடுத்து அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து பண்ணிவிட்டு டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. இதே மாதிரி வந்து எல்லாத்துக்குமே வந்து கீழே அந்த ஃப்ரேமை வந்து டூப்ளிகேட் கொடுத்துட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணிட்டு மேலே வந்து பார்த்தீங்கன்னா பிக்சரை டூப்ளிகேட் கொடுத்து அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணிவிட்டு ரீப்ளேஸ் ஆப்ஷன் கொடுத்து பிக்சரை மாற்ற மறந்துடாதீங்க. இதே மாதிரி எல்லாத்துக்குமே வந்து பண்ணிட்டு வந்துருங்க. ஸ்டார்டிங் போய்க்குங்க. இப்போ பிஐபி ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த வீடியோ டெம்ப்ளேட்டை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் மெட்டீரியல்ஸை எல்லாமே எனக்கு கொடுத்துருப்பேன். 1 கிளிக்கில் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணதுக்கப்புறம் இதை குட்டியாக கீழே பாட்ஸ்மாக இருக்குது. இதை டச் பண்ணிங்கன்னா வீடியோ ஃபுல்லாக ஃபில் ஆகிடும். இப்போ மேலே கொஞ்சம் மூவ் பண்ணிங்கன்னா பிளெண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். பிளெண்ட் ஆப்ஷன் கொடுத்து லைட் அண்ட் கொடுத்து டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. இந்த வீடியோ டெம்ப்ளேட் ஃபியூ செகண்ட்ஸ் தான் இருக்கும். அதனால் இதை கிளிக் பண்ணிட்டு மேலே கொஞ்சம் ஸ்வைப் பண்ணிங்கன்னா டூப்ளிகேட் ஆப்ஷன் இருக்கும். இது டூப்ளிகேட் கொடுத்து எக்ஸஸாக இருக்கிறத வந்து ஸ்ப்ளிட் பண்ணி டெலீட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டார்டிங் போயிட்டு மறுபடியும் பிஐபி ஆப்ஷன் கொடுத்து இந்த ரோஸ் வீடியோ டெம்ப்ளேட்டை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதை ஆட் பண்ணதுக்கப்புறம் இதுவும் சேம் ப்ராசஸ் தான். கீழே குட்டியாக பாட்ஸ் மாதிரி இருக்கும். இதை டச் பண்ணிங்கன்னா வீடியோ ஃபுல்லாக ஃபில் ஆயிரும். மேலே கொஞ்சம் மூவ் பண்ணிங்கன்னா பிளெண்ட் ஆப்ஷன் இருக்கும். பிளெண்ட் கொடுத்து லைட் அண்ட் கொடுத்து டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. இந்த வீடியோ டெம்ப்ளேட்டும் ஃபியூ செகண்ட்ஸ் தான் இருக்கும். அதனால் இதை டூப்ளிகேட் பண்ணிட்டு தேவையில்லாததை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி டெலிட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டார்டிங் போயிட்டு மேலே இருக்கிற ரோஸ் டெம்ப்ளேட் வீடியோவை உங்கள் ஃபிங்கரில் ஒன்ஸ் டச் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே இருக்கிற டெம்ப்ளேட்டை வந்து டச் பண்ணிக்கோங்க. அப்படியே டூப்ளிகேட் கொடுத்துருப்பீங்களா அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ரோஸ் டெம்ப்ளேட் வீடியோவை டச் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அதுக்கு கீழே இருக்கிற வீடியோ டெம்ப்ளேட்டை வந்து ஒன்ஸ் டச் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டார்டிங் போயிடுங்க. இப்போ பிக்சரை செலக்ட் பண்ணிவிட்டு மேலே அனிமேஷன் ஆப்ஷன் இருக்கும். இந்த அனிமேஷன் செலக்ட் பண்ணிவிட்டு இதில் இன் அனிமேஷனில் ஸ்லைட் ரைட் செலக்ட் பண்ணிக்கிறேன். அவுட் அனிமேஷனில் ஸ்லைடு அப் செலக்ட் பண்ணிவிட்டு டிக் மார்க் கொடுத்துக்கிறேன். அடுத்தது ஃப்ரேமை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இதில் அனிமேஷன் செலக்ட் பண்ணிவிட்டு இதில் இன்னில் வந்து ஸ்லைடு லெஃப்ட் செலக்ட் பண்ணிவிட்டு அவுட்டில் வந்து ஸ்லைடு டவுனை வந்து செலக்ட் பண்ணிட்டு டிக் மார்க் கொடுத்துக்கிறேன். இப்போ இதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற பிக்சரை செலக்ட் பண்ணிட்டு அனிமேஷன் ஆப்ஷன் கொடுத்து ஸ்லைடில் வந்து டிஃப்ரெண்ட் ஸ்லைட்ஸில் வந்து கொடுத்துக்கோங்க. கீழே இருக்கிற ஃப்ரேமுக்கும் டிஃப்ரெண்ட் ஸ்லைட் அனிமேஷன் வந்து கொடுத்து டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து பார்க்க உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஒன்ஸ் எல்லாமே பிக்சர்ஸ்க்கு அனிமேஷன்ஸ் ஃப்ரேம்ஸ்க்கு அனிமேஷன்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு வந்ததுக்கப்புறம் ஸ்டார்டிங் போயிட்டு பிக்சரை வந்து உங்கள் ஃபிங்கரில் டச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கீழே இருக்கிற ஃப்ரேமை வந்து ஒன்ஸ் உங்கள் ஃபிங்கரில் வந்து டச் பண்ணிட்டே வந்துருங்க. இதே மாதிரி எல்லாத்துக்குமே டச் பண்ணிட்டு வந்து டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. இப்போ டெக்ஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு லிரிக்ஸ் வந்து நீங்களே டைப் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம், இல்லை க்ரோம்லேருந்து நீங்கள் காப்பி பேஸ்ட் கூட பண்ணிக்கலாம். நான் வந்து லிரிக்ஸ் ஃபஸ்ட்டு டைப் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா கலரு ஃபாண்ட்டு அனிமேஷன்ஸ் எல்லாமே இருக்கும். இது எல்லாமே உங்களோட ஸ்கில் தான். நீங்களே எல்லா சேஞ்சஸ் பண்ணிவிட்டு டிக் மார்க் கொடுத்துட்டு இந்த டெக்ஸ்ட்டை வந்து வீடியோ எண்டு வரைக்கும் கொடுத்துட்டு சாங் ப்ளே பண்ணி பார்த்துட்டு லிரிக்ஸ் எங்கெல்லாம் சேஞ்சஸ் ஆகுதோ அந்த இடத்துல ஸ்ப்ளிட் பண்ணி பக்கத்துலேயே எடிட் ஆப்ஷன் இருக்குது. எடிட் கொடுத்து லிரிக்ஸ் சேஞ்சஸ் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் எல்லாமே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா செக் பண்ணி பார்த்துட்டு மேலே பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் இருக்குது. எக்ஸ்போர்ட் கொடுத்து 1080 or 2K ரெசல்யூஷனில் வச்சு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ரொம்பவே சிம்பிள் தான். நீங்களுமே இந்த வீடியோ வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.